எல்லாம் பைத்தியம், இதெல்லாம் வந்து அல்லேலூயா கூட்டம் அப்படின்னு சொல்லி கேலியும் கிண்டலுமா பண்றாங்க. ஆமா. உங்க குடும்பத்துல, உங்க சொந்தக்காரங்க, உங்களுக்கு தெரிந்தவங்க, இல்ல ஒருவேள பார்க்குற நீங்களே கூட இந்த அந்நிய பாஷை குறித்து பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து அனுபவம் இல்லாம கிண்டல் கேலி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்காக தான் இந்த வார்த்தை. உங்கள போல தான் நானும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். இது என்னது ரிபரபா, ஷபரபான்னு பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு சிரிச்சுட்டு இருந்த ஆள் தான். ஒரு சகோதரி என்ன வந்து கூப்பிட்டாங்க. வாங்க இப்படி ஒரு கூட்டம் நடக்குது வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, நான் சொன்னேன், "என்ன கூட்டம் அது எல்லாம் ஓயாம கைய தட்டிக்கிட்டு, உருண்டுட்டு, கத்திக்கிட்டு, இது என்ன இப்படியா சாமி கும்பிடுவீங்க?" அப்படின்னு சொல்லிட்டுன்னு. "இல்லப்பா அதெல்லாம் அபிஷேகம், ஆவியானவருடைய அபிஷேகம். அவர் வந்து எங்கள நிரப்பும்போது நாங்க அப்படிதான் பேசுவோம்" அப்படின்னு சொல்லி. "அப்படியா? உங்க கடவுள் உங்ககிட்ட பேசுறாரா? ஏன் எங்க கூடலாம் பேச மாட்டாரா உங்க கடவுள்?" அப்படின்னு சொல்லி நான் கிண்டல் பண்ணியிருக்கேன். ஆமா. அவங்க சொன்னாங்க, "இல்லப்பா நீங்க அப்படி கிண்டல் பண்ணாதீங்க. வேணும்னா நீங்க வாங்க. உங்க கூடயும் கடவுள் பேசுவாரு. என் கூட கடவுள் பேசுவாராப்பா? சரி நான் வரேன். என் கூடயும் கடவுள் பேசுவாருன்னா, உங்கள மாதிரியே அந்த பாஷையில பேசட்டும். நானும் அப்படி பேசுனேன்னா அந்த கடவுள் உண்மைதான்" அப்படின்னு சொல்லிட்டு நான் போன இடம், ஒரு மேல் வீட்டு அறை. ஒரு கூரை வீடு. ஒரு ஒரு சின்ன கூட்டம் ஆண்டவர துதித்து ஆராதிச்சுட்டு இருக்கும்போது, நான் 5 நிமிஷம் சும்மா வாய திறக்காத உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு ஆளு தான். கிண்டல் பண்ண ஆளு, கேலி பண்ண ஆளு, ஒரு 5 நிமிடத்திற்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் என்னை அபிஷேகம் பண்ணத இந்நாள் வரைக்கும் என்னால மறக்கவே முடியாது. இந்நாள் வரைக்கும் என்னால மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அபிஷேகத்தினால் என்னை நிறைத்த நாள் அது. அவ்ளோ இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. ஒருவேளை இந்த ஆவியானவர் நான் பெற்றுக்கொள்ளல என் வாழ்க்கையில அப்படின்னாக்கா, என் வாழ்க்கை எப்படி போயிருக்கும் அப்படின்னு அநேக நாட்கள் யோசித்தது உண்டு. என்னங்க ஏதோ ஒரு பாஷையில பேசுறதெல்லாம் ஒரு ஒரு மொழியாங்க. இல்ல இதனால பேசுறதுனால என்ன பிரயோஜனங்க அப்படின்னா, நம்ம பேசுற பாஷை ஏதோ மனுஷனோடு பேசுகிற பாஷை கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற பாஷை, பரலோகத்தின் தேவனோடு பேசுகிற பாஷை. ஆமா. கர்த்தரோட ரகசியங்களை பேசுறாங்களாம். பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்கிறது என்று சொல்லி, இன்னும் பக்திய அதிகமாக்குதாம். அப்படின்னா நான் கூட கர்த்தரை நம்பவே இல்ல. ஆவியானவர நம்பல, அபிஷேகத்த நான் நம்பல. எனக்குள்ள இன்னும் பக்தி விருத்திய உண்டாக்குனது எது அப்படின்னு பார்த்தாக்கா, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் தான். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நுகங்கள் முறியடிக்கப்படும். ஆவியினாலே நுகங்கள் முறியடிக்கப்படும். எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு கலக்கம், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு தவிப்பு, தனிமை, ஏமாற்றம், துரோகம் எது வந்தாலும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையான அபிஷேகம் நமக்குள்ள இருந்ததுன்னா, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேனே தாண்டி போயிட்டே இருக்க முடியும். அந்த அளவுக்கு உன்னத பலன பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுப்பார். ஆமா. ஒருவேளை நீங்க கிண்டல் பண்றீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கிண்டல் பண்றாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்காக கண்டிப்பா நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமா. தேவ ஆவியானவர் அவங்கள கண்டிப்பா சந்தித்து, அவங்கள எப்படி பவுல சந்தித்து, பவுல வந்து ஒரு அப்போஸ்தலரா எடுத்து பயன்படுத்தினாரோ, அப்படி எடுத்து பயன்படுத்த தேவனால கூடும். கேலி செஞ்ச என்ன இன்னைக்கு ஆண்டவர் எடுத்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். என் சொந்த கண்ணு பாக்குது. நான் தான் கிண்டல் பண்ணேன். என்ன ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துறார். பவுலும் அப்படிதான். சபையை துன்புறுத்த போன ஒரு பவுல கர்த்தர் எவ்வளவாய் எனக்காக எவ்வளவேனும் பாடுபட தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்க முடியுது. தேவ ஆவியானவர் எவ்வளவு வல்லமையா அவரை எடுத்து பயன்படுத்தினார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியக்காரர்களை தெரிந்து கொண்டாராம். கர்த்தர் தெரிந்து கொண்ட பைத்தியக்காரர்களாய் கிறிஸ்துவ ஜனமாகிய ஒவ்வொருத்தரும் இருக்கும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவங்க உலகத்திற்கு பைத்தியமா இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அந்த பைத்தியக்காரர்களை பரலோகம் தெரிந்து கொண்டது என்பதற்காக. பெந்தகோஸ்தே அனுபவம்ன்றது சாதாரண ஒரு அனுபவம் கிடையாது. எத்தனையோ பேர் ஏங்குறாங்க பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கவங்க எல்லாம் இருக்காங்க. அவர் ஒரு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், ஒரு மிகப்பெரிய